எப்படிங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? வாங்க இங்க. இங்க வாங்க சாந்த கண்ணழகி. லவ் பண்ணாதான் தப்பு. நீங்க போடுவீங்களா முதல்ல? நான் போடுவேங்க. யாரு உங்க அண்ணன்? விஜய். சொல்லவே இல்ல. தப்பா நினைக்க கூடாது. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஏங்க எப்படிங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? நான் தூரத்துல இருந்து பார்த்தேங்க. அவ்வளவு அழகா இருந்தீங்க. உடனே உங்கள்ட்ட வந்து பேசிட்டு போய் அவனும் வந்துட்டேன். ஏங்க காமெடி பண்றீங்க? நான் என்ன பார்த்தா அழகா இருக்க மாதிரியே தெரியுது. யார வேணாலும் கேளுங்க. நீங்க அழகுதான். அதை யாரும் வந்து மறுக்க வாய்ப்பே கிடையாது. காமெடி பண்ணாதீங்க. காமெடின்னு சொல்லிட்டீங்க. அங்க இருந்து நடந்து இவ்வளவு தூரம் வந்து உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். காமெடிங்கிறீங்க. இங்க வாங்களேன். இப்படி நில்லுங்க. இங்க நில்லுங்க. இங்க பாருங்க. நான் சுத்தி பார்த்து சொல்றேன் உங்களை. சுத்தி பார்த்து சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. யார வேணாலும் கேளுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. பாருங்க. சுத்தி பார்த்துட்டே சொல்லிட்டேன். அதனால வந்து நீங்க அழகு இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் நந்தினி. நந்தினியா? கொஞ்சம் இப்படி திரும்பி நில்லுங்க. ஓகே. உங்க பேர் என்ன? நந்தினி. ரொம்ப அருமையான பேரா இருக்குங்க. யாருங்க இந்த ஒரு அழகான பேர் வச்சா? யார் வச்சாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க வச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸே வைப்பாங்களா? பரவாயில்ல. அழகு. ஸ்கூல் படிக்கும் வந்து கூப்பிட்டு பழகிட்டாலுங்க. அப்படியே ஒரு அழகான ஒரு பொண்ணுக்கு அழகான பேர் வச்சிருக்காங்க. பரவாயில்லைங்க. உங்களோட என்ன சொல்றது, அந்த கண் இமேஜ் இருக்குல்ல, அங்கிருந்து பார்க்கும்போது வந்து சுண்டி இழுக்கிறீங்க. ஆமாங்க, சுண்டி அப்படி இழுக்கிறீங்க. காந்த கண்ணழகி. அது நீங்க தான். அப்படிலாம் இல்லைங்க. நாங்க இல்லைங்க. கண்ணு நிஜமாலுமே அழகா இருக்கு. ஆனா லைட் வெளிச்சத்துக்கு மட்டும் தெரியல சரியா. ஏன்னா எனக்கு தெரியுது. எனக்கு அப்படியே அங்கேருந்து பார்த்தா அந்த கிளார் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அப்படியே ஒரு மாதிரி கண் கூசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள லேப்டாப்னு எல்லாமே பண்ணி நந்தினி துடிக்க போகுது. துடிக்காதுங்க. அப்படியா? திருநீலேருந்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா? என்ன உடனே ஒத்துக்கிட்டீங்க? எவனோ ஒருத்தன் வரான் ரோட்ல கேட்கறான் அழகா ஃப்ரெண்டுன்றேன். இது அழகு ரசிக்கிறது தப்பு இல்ல. சரி, அழகு ரசிக்க தப்பு இல்ல. நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் லவ் பண்ணாதான் தப்பு. ஃப்ரெண்டாவது தப்பு இல்ல. லவ்லாம் நான் பண்ண மாட்டேங்க. அது பிடிக்காதுங்க. லவ் பண்றதா எல்லாம் ஏமாத்துறாளுங்க. நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணேன். எல்லாம் காசை வாங்கிட்டு. ஐயோ, பசங்க தாங்க ஏமாத்துறாங்க. பொண்ணுங்கள யாரையும் ஏமாத்த. என்ன ஏமாத்துறதெல்லாம் பொண்ணுதான். ஒரு சிலர் கேரக்டர் இருக்காங்க. பசங்க எல்லாரும் தாப்பானவங்க இல்ல, பொண்ணுங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்ல. அங்கேயும் 4 பேர் ஏமாத்துறாங்க, இங்கேயும் 4 பேர் ஏமாத்துறாங்களா. நான் போன இடம்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க. நீங்க என்ன பண்றது? அது என்ன தப்பா செலக்ட் பண்ணி விட்டாங்க. எல்லா பொண்ணுங்களும் வந்து நிறைய காசு வாங்கிட்டு நல்லா செலவு பண்ணிட்டு கடைசியில மாமா டாட்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க இன்னொருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டு. அதனால ஓகே, இனிமே லவ்வே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அப்படியே ஜாலியா இன்னும் எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒன்லி ஃப்ரெண்டு. அதுக்கு எதுக்கு லவ் பண்ணணும்? ஃப்ரெண்டுன்ற இனிமே. அப்போ நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணுங்க. லவ்வே வேணாங்கற. அரேஞ்ச் பண்றவங்க கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க. ஐயோ, கல்யாணமே எனக்கு வேணாம். நான் வந்து ஒன்லி ஃப்ரெண்ட்லியாவே இருந்துட்டு பேசிட்டு போயிடுறேன். தப்புல சரி விடுங்க. நீங்க தப்புன்னு சொல்ல வேணாம். நீங்க எனக்கு லவ் மேட்டர் சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க மனசை. அதனால வந்து நீங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டு படத்துக்கு போலாமா? இல்லங்க, வரல. லவ் பண்ணாதான் படத்துக்கு போவாங்களா? ஃப்ரெண்ட் எல்லாம் படத்துக்கு வர மாட்டாங்களா? அப்படி இல்லைங்க. சரி ஓகேங்க, சும்மா கேட்டேன். நீங்க என்ன ஊரு? நான் கள்ளக்குறிச்சி தாங்க. கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில வந்து இவ்வளவு நாள் நீங்க வளர்ந்துருக்கீங்கல்ல, சின்ன வயசுல இருந்து இப்போ இவ்வளவு எத்தனை வயசு வரைக்கும் வளர்ந்துருப்பீங்க? இப்போ வயசு ஒரு 18 இருக்குமா உங்களுக்கு? 18 வயசு வச்சுக்கோங்க. ஏன் அதிகமா சொல்லுவீங்களா? இல்லங்க, 25. அவ்வளோ ஆவடிச்சா? சரி, பார்த்தா 19 வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. அந்த 18 வயசு ஆமா, ஒண்ணுதான் சேர்த்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க 5 வயசு 6 வயசு சேர்த்து சொல்றீங்க. என்ன பண்றது? அவ்வளவுதான் ஆகுதா? சரி ஓகே. 25 வருஷமா நீங்க வளர்ந்துருக்கீங்கல்ல, உங்க வாழ்க்கையில இன்பம் துன்பம் இதை வந்து உங்க அம்மா அப்பா இவங்களை தவிர வேற யாருக்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? தோணியிருக்குங்க. இவ்வளவு நாள் பழகின ஆட்கள்ல அது யாரு? ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? ஆனா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. பெண் தான். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இப்போ நீங்க ஏரியாவதாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட? அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லங்க. அவளையா? அதனால பேசிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் விட மாட்டாரு. சரி ஓகே. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அரசியல்ல வந்து எவ்வளவு விஷயம் நடக்குது. உங்களுக்கு ஏதாவது அந்த கவர்மெண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா நீங்க? என்னங்க எதிர்பார்க்கறேன்? ஏதாவது எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி சொல்லதாங்க முடியும். அவங்க செய்யறது சொல்லுங்க. அவங்க செய்யறது ஏதோ அவங்க விருப்பம். நம்ம கேட்கலாம். நானும் தான் எங்க பெண்கள்லாம் வீட்டுல இருக்கிற மகளிர் எல்லாம் ஒரு ஆளுக்கு 5000 கொடுத்தா நல்லா இருங்கிறாங்க. அதனால கொடுக்க முடியுமா? கேட்க வேண்டியது. அது மாதிரி நீங்க ஏதாவது கேளுங்க. சரி ஓகே. நான் எதுவும் கேட்கவும் விரும்ப மாட்டேன். சரி ஓகே. நீங்க ஓட்டு போடுவீங்களா? மறக்காம ஓட்டு போட்டுருவீங்களா? போடாமலாம் இருக்க மாட்டீங்களா? சரி ஓகே. 26ல வந்து போட்டுருங்க ஓட்டு. மறக்காம போடாம வீட்டுல இருக்க கூடாது. கண்டிப்பா போட்டுருவீங்க. புதுசா விஜய்னு ஒரு ஆக்டர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஓட்டுல வித்தியாசத்துல வந்து நம்ம தமிழகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? தெரியலங்க. புதுசா வரவங்க மாத்தி அமைக்கிறத பொறுத்து இருக்கு. ஓட்டு மக்கள் போடுவாங்களாங்கிற அவருக்கு போட வாய்ப்பு போடுவாங்க.
போட வாய்ப்பு அதான் இருக்கு கேக்குறேன், நிறைய. இருக்கான்னு கேக்குறேன். நிறையவே இருக்குங்க. நீங்க போடுவீங்களா முதல்ல? நான் போடுவேங்க. எங்க அண்ணன் ஆச்சு போடாம இருப்பான். யாரு உங்க அண்ணன்? விஜய். சொல்லவே இல்ல. எங்க உங்க அண்ணனை நான் ஒரு தடவை பாக்கணும், கூட்டிட்டு போய் காட்டுங்க. நானே பார்த்தது இல்லைங்க நேர்ல. பார்த்ததே இல்லையா? பரவாயில்லைங்க. நீங்க ஓட்டு போடுவீங்க உங்க அண்ணனுக்கு? போடுவாங்க. சரி, ஓகே. இப்ப விஜய் அண்ணன் வந்து திருநங்கை ஏதோ ஒரு தொகுதியில எம்எல்ஏ நிறுத்துறாங்க. உங்க தொகுதினே வச்சுங்க, கள்ளக்குறிச்சி தொகுதியில வந்து நிறுத்துறாரு திருநங்கை. நீங்க முதல்ல திருநங்கை ஓட்டு போடுவீங்களா? போடுவேனே. அதான் கேக்குறேன். அப்ப மக்கள் ஓட்டு போடுவாங்களா திருநங்கையை வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்? எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா நீங்க போட்டு போடுவீங்க? போடுவேன். நீங்க உங்க எல்லாரும் சமுதாய சேர்ந்தவங்க எல்லாரும் போடுவாங்க. ஏன்னா சில பேர் ஜாதி கட்சி வச்சிருக்காங்க, அவங்க ஜாதிக்காரங்களே உங்களுக்கு போட மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து நின்னாக்க போடுவீங்களா அப்படின்றது? போடுவோம். உங்க மக்கள் போடுவாங்களா? மக்கள் போடுவாங்க. அது சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. 2026ல யாரு முதலமைச்சரா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்க அண்ணன் வருவாரா, வரமாட்டாரா, இல்ல வேற யாராவது வருவாங்களா? அது தெரியலங்க. தெரியல. ஆனா நீங்க உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுவீங்க? நான் போடுவேன். சரி, ஓகே. எல்லாரும் நான் கேட்டு நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்றாங்க. நான் கண்டிப்பா அவருக்கு தான் போடுவேன். ஓகே, போடுங்க. அது அவங்களோட சுதந்திரம். போடக்கூடாதுன்னு நானும் சொல்ல முடியாது. நான் என்ன ஏன் போடுன்னு சொல்றேன்னு நானும் வந்து கேட்க முடியாது. நீங்க ஏன் போடுவோம், நீங்க விருப்பப்பட்ட ஒரு ஆளுக்கு போடுங்க. நானும் போடுறேன், யாருக்கோ ஒருத்தருக்கு போடுங்க. ஓகே. இவ்வளவு அழகா இருக்கீங்களே, உங்க அழகுல மயங்கி உங்களை எத்தனை பசங்க லவ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? எத்தனை பசங்க லவ் நிறைய வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. எந்த மாதிரிலாம் உங்களை லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? எந்த மாதிரினா அவனுங்க லவ் பண்றதே எதுக்கு? அதுக்கு தானே. அதான் சொல்லிட்டு அவாய்ட் பண்றதுனால வேணான்ட்டு. உண்மை லவ்லாம் யாரும் பண்ணலையா? உண்மையா லவ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. திருநங்கைனால ஃபேக்கான லவ் தான். இப்பதான் ஒருத்தர் சொன்னீங்க 11 வருஷமா லவ் அவன் பண்ணிட்டு இருக்கான், நான் பண்ணணும்ல. 11 வருஷமா அதுக்காக தான் பழகுறாரா? அதுக்காக பழகல, அவன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு யாருக்கு தெரியும். அப்படி ஒரு நல்ல லவ் வந்து நீங்க வந்து ஏத்துக்கணுங்க. ஏத்துக்க வேணாங்க. சரி, வேற யாரையாவது ஒருத்தர் ஏத்துக்கோங்க. நல்ல எப்படி அவங்க ஃபேமிலில தெரிஞ்சா திருப்பி அது பிரச்சனைல வந்து முடியும். எதுக்கு? அதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போறேன், ஃப்ரெண்ட்லயே இருந்துட்டு போயிடலாம்ல. அப்படிங்களா? அவன் பண்ணிட்டு இருக்கட்டும். சரி, நாங்க ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்லியா நீங்க எவனாலும் பண்ணுங்கடா, நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் வித்தியாசமான முறையில வித்தியாசமா ப்ரொபோஸ் பண்றது ட்ரை பண்ணாங்களா? ஏதாவது சொல்லுங்க. ஏதோ எப்படியோ உங்களை எப்படிதான் வந்து பேசிருப்பாங்க? உருண்டு பிறண்டாங்க. உருண்டு பிறண்டோ இல்ல வந்து எப்படிதான் உங்கள்ட்ட பேசி லவ் சொல்லிருக்காங்க? சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உருண்டு பிறண்டுலாம் யாரும் இது வரையும் லவ் சொன்னது இல்லைங்க. சரி, லவ் எப்படிதான் சொன்னாங்க உங்ககிட்ட? போன்ல சொன்னாங்களா, நேர்ல சொன்னாங்களா? அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நேர்ல சொல்லிருக்காங்க. எப்படி சொல்லுவாங்க வந்த உடனே? என்ன சொல்லுவாங்க, உங்களை பிடிச்சிருக்குங்க, உங்களை லவ் பண்றேன், எப்படி எப்படி கையெல்லாம் பிடிச்சி ஒருத்தன் சொல்லியிருக்கான். அதான் எப்படி கையில பிடிச்சி முட்டிலாம் போட்டுலாங்க, கைய பிடிச்சி முறுக்கிதான் சொல்லியிருக்கான். முறுக்கியா? நீ லவ் பண்ணிதான் ஆகணும், பண்ணல நீ எப்படி இங்க இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஊர்ல? இதே கள்ளக்குறிச்சில. ஆனா இன்னமும் இங்கதான் இருக்கீங்க? இன்னமும் இங்கதான் இருக்கேன். தப்புன்னு ஆகி போச்சு. இந்த லவ் மேட்டர் ஏதோ பெருசா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், தப்புன்னு ஆகி போச்சு. பெருசாலாம் எதுவும் நடக்கல. உண்மையாலுமே ஒரு லவ், உங்க மேல ஒரு அன்பு பாசத்தோட லவ்வோட வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியே ஒரு லவ் வந்துச்சுங்க, வந்து கல்யாணம் ஒரு விஷயம் நடந்துருச்சா? நடந்துருச்சு. ஐயோ, தாலியை காணோம். அதான் பிடிக்கல, கழட்டிட்டேன். நாங்க இப்படிலாம் கழட்டலாமாங்க? பொண்ணுங்க தான் பொசு பொசுன்னு கழட்டிட்டு வாங்க. நீங்க அவன் என்ன சொன்னா, என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன், உன் வாழ்க்கை நீ பாத்துக்கோன்னா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? 1 வருஷம். 1 வருஷம் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணி 1 வருஷம் வாழ்ந்தீங்க. 1 வருஷத்துல ஓடிட்டானா அந்த பையன்? நல்லவரா கெட்டவரா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். 1 வருஷம் அவங்க ஃபேமிலியில என்ன சொன்னாங்க தெரியாது, அவங்க மைண்ட மாத்தி அவங்க அப்படி 1 வருஷமா வந்து உங்க கூட பழகும் போது எப்படி பழகுனாரு? நல்லா தாங்க இருந்தான். இப்ப அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா? அவரோட நினைப்பெல்லாம் இருக்கா? இல்லங்க, சுத்தமா இல்ல. சொன்ன ஒரு வார்த்தை எல்லாமே மறந்துச்சு. எங்க தங்கி இருந்தீங்க? ஒன்னா தங்கி இருந்தீங்களா? ஒன்னாதான் தங்கி இருந்தேன். அது என்ன ஊர்? கள்ளக்குறிச்சிலே தான். ஓகே, பாவம். அவரு போல கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்லங்க. இல்ல, சரி, பாவம். நீங்க பாவம்னு அவரு பாவம்னு சொல்ல, நீங்க தான் பாவம். இதுல என்னங்க பாவம்? எங்க வாழ்க்கை அப்புறம் அதுதானே. நான் எதுனா பாவம்னு நினைக்கிறது. அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கல. கழுத்துல செயின் போட்டுறீங்களே, தங்கமா? இல்லங்க, தங்கம்லாம் போட்டுலாம் வர முடியாதுங்க. காதுல போட்டுருக்கு தங்கம் இல்லையா? இல்லங்க. ஏதாவது தங்கனா கழட்டிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். நானே கழட்டி தரேன் வாங்க. இந்த வீடியோ போட்டு 500 ரூபாய் 1000 தான் தராங்க. அதான் கழட்டிட்டு ஓடிட்டேன்னா ஒரு 1000. அதான் ஒண்ணு போவாதுன்றீங்களே. அப்புறம் ஏதோ போகணும்னா கழட்டிட்டு ஒரே ஓட்டம் ஓடி வர மாதிரியே தான் நான் எங்க போட்டு வர போறேன். அவனுக்கு போகும்போதே பிச்சுட்டு போயிடுவானுங்க. இப்ப போலி இது வந்து தங்கம் தான் நினைச்சு எவனாவது பிக்க ட்ரை பண்ணிருக்கானா? கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கோல்டா அப்படின்னு. உண்மையாலுமே கோல்டா இருந்து நீங்க போய் சொன்னீங்கன்னா தங்கம் இல்ல, இது வந்து கவரிங் தானே. கோல்டுன்னு பார்த்தா தெரியாதா? கவரிங் பார்த்தாலே மினுமினுங்குது. மினுமினு இருந்தா எல்லாரும் தங்கமா இடாதுங்க. சரி, ஓகே. இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க வாங்குறீங்க? இந்த புடவைலாம் ஆன்லைன்ல? ஆன்லைன்ல தாங்க. ஆன்லைன்ல. அதான் அழகழகா கட்டுறீங்க.
எங்க ஊர் பொண்ணுங்கெல்லாம் பொறாம போடுறாங்க. நீங்க பேட்டி எடுக்கிற அந்த அக்காங்கெல்லாம் சூப்பரா இருக்காங்க. அவங்களாம் சாரி எங்க வாங்குறாங்கன்னு கேக்குறாங்க. எந்த ஆன்லைன்ல வாங்குறீங்க? பிளிப்கார்ட்ல. பாத்துங்க, அக்காங்கெல்லாம் பிளிப்கார்ட்ல தான் வாங்குறாங்க. பலன்னு இருக்காங்க. இந்த ஜாக்கெட்லாம் ரெடிமேட் ஜாக்கெட்டா இல்ல ஸ்டிச்சிங் பண்ணது. ஸ்டிச்சிங்லாம் அருமையா பண்றீங்க. இதெல்லாம் எங்க பண்றீங்கன்னு தெரியல. இந்த கடை பேரு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். கடையங்க ஃபயர் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபீஸ்ல வந்துட்டு கச்சாப்பாளையம் ரோடு ஃபயர் ஆபீஸ். அங்க வந்துட்டு ஒரு அண்ணா தைக்கிறாரு. நீங்க வேணும்னா வந்து தச்சுக்கலாம். நல்லா தைக்கிறீங்க. பரவாயில்ல. கள்ளக்குறிச்சியில உள்ள அக்காங்கள் அதெல்லாம் பாத்துங்க, போய் தைங்க. தைச்சு வந்து நல்லா அழகழகான புடவை கட்டிக்கிட்டு போங்க, நடந்து போங்க. இந்த புடவைக்கு ஏத்த மாதிரியே வந்து வளையல்லாம் போடுறீங்க. எடுத்து வச்சிருப்பீங்களா அவ்வளவு நிறைய? அப்படிலாம் இல்லைங்க. ஒரு கலர் இருக்கும். அப்புறம் எப்படி இது பாருங்க, பாருங்க இதே கலர்ல புடவை, அதே கலர்ல வளையல். எப்படி இது வளையல வாங்குறதாங்க கஷ்டமே. புடவை கூட வாங்கிடலாம். வளையல அததான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வாங்குனீங்கன்னு கேக்குறேன். இதுக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துலயே. அந்த அக்காட்ட தான் நான் வாங்குறேன். எல்லா சாரிக்குமே மேட்ச் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகே. இப்ப நீங்க கண்ணுக்கு மை வைப்பீங்களா? இப்படி காட்டுங்க கண்ணு. ஆனா ஜூம் பண்ணி காட்டுங்க. கிட்ட வாங்க. கண்ணை சிரிங்க. இங்க காட்டுங்க, வெக்கப்படாதீங்க. காட்டுங்க. கண்ணு தெரியுதா? ஏன்னா கண்ணு வந்து அந்த லைட் வெளிச்சம் வந்து கண்ணுல கரெக்டா அடிக்கல. ஆனா கண் மை வந்து அவ்வளவு அழகா வந்து உங்களுக்கு அந்த ஈர்ப்பு பார்வை அப்படியே வந்து காந்த பார்வை அப்படியே இழுக்குது. நானா நில்லு இங்க பாருங்க, கிட்ட வந்துகிட்டே இருக்க பாருங்க. நில்லுப்பா, நான் அந்த பள்ளமா இருக்கு. நீங்க விழுந்துடாதீங்க. எந்தெந்த வாங்க. சரி, உங்க அழகுல வந்து நானும் மயங்கிட்டேன். அதனால வந்து கூடிய விரைவில் நல்ல ஃப்ரெண்டா வந்து கடைசி வரைக்கும் இருக்கீங்க. அதுதான் சொல்ல வந்து. நீங்க என்ன முடிவு முறைச்சு பாக்குறீங்க? வேற எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம எப்போதும் ஒன்லி ஃப்ரெண்ட். ஆமா, ஒன்லி ஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு எப்ப மேரேஜ் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு அது மட்டும் நடக்காதுங்க. சரி, எப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் கட் ஆகுதுன்னு சொல்லுங்க, அப்போ வந்து வாழ்த்திட்டு போறேன். அதான் கட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு மேரேஜ் நடக்க வாய்ப்பு? ஐயோ, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. சரி, ஓகே. வேற என்ன தான் பாதாளத்துல திருப்பி தெரிஞ்ச விழுறது தப்பு தானே. அதனால வேணாம் விட்டுட்டேன், அவ்வளவுதான். எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்காக வந்து இவ்வளவு நேரம் வந்து பேசுனது ரொம்ப நன்றி. ஓகேங்க, தேங்க்யூ. எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். மிஸ்டர் செட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி விடுங்க, ஏதோ ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சொல்லுங்க, சிரிக்காம வெக்கப்படாம சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வராதுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. தப்பு சப் சப்பு அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. வாங்க இங்க வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. நான் தான் ஸ்கூல் வாத்தியார். சப்ஸ்கிரைப் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. தப்பா சொன்னாலும் நான் தப்பா நினைச்சு கூடாது. சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பரவாயில்ல. சப்பு பண்ணுங்க. அடுத்து வாங்க, இருங்க. அடுத்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல யாரும் திட்டாதீங்க. ஆமாங்க, அசிங்கமா திட்டாதீங்க. நல்ல விதமா திட்டுங்க. நல்ல கமெண்ட் போடுங்க. ஓகே. ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பெரிய ஆளு சின்ன ஆளு பண்ணுங்க.